மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ஊடகவியலாளர் சுமன் கவி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். கால தேடி போகிறாரு எடப்பாடி அப்படிங்கிறதுமே பொலிட்டிக்கலான விமர்சனமா? நம்பகத்தன்மை இல்லாமல் பிறரை ஏமாற்றி முதுகில் குத்தினார்னு சொல்றாரு. துரோகம்ங்கிறதனுடைய வடிவமே எடப்பாடி. எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் இப்படி தரங்கட்டு பேசுகிறார் அப்படின்னா, களத்தில் அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு காத்திருக்கிறது. அண்ணாமலை இப்போது என்டிஏ கூட்டணியில் பெரிய விரக்தியில் இருக்கிறார். அவருக்கு சீட்டும் கிடையாது. அவருக்கு அவர் வந்து சுற்றுப்பயணம் போறேன் அப்படிங்கிறாரு. உள்ளடி வேலைகளை அவர் செய்ய போறார். பேர் என்ன? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சார். தேர்தல் களம் அப்படியே அனல் பறந்துட்டு இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. பிரச்சாரங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம், திமுக அதிமுக பிரச்சாரங்களால சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தாவேக அப்படிங்கிறவங்க களத்திலேயே இல்லாமே போயிருக்கிறதையும் பார்க்க முடியுது. களம் அப்படிங்கிறது ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி அப்படிங்கிறத தாண்டி உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி அப்படின்னு மாறி இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. பிரச்சாரங்கள்ல மாறி மாறி விமர்சனங்கள் இருக்கு, தனி நபர் விமர்சனமே போயிட்டு இருக்கு. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லிக்கு அடிமை, அதிமுக அலுவலகம் வந்து டெல்லியில இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை, ஒரு குற்றச்சாட்டு திமுக தரப்பு மாறி மாறி சொல்லிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு குற்றச்சாட்டு மட்டும்தான் இருக்கா? வேற கண்டென்ட் அவங்க கிட்ட எடப்பாடி பத்தி பேசுறதுக்காக இல்லையா? என்ன காரணம்? இல்லை, அப்படி இல்லை. அவங்க வந்து தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எடப்பாடி அதில் மீடியேட்டர் தான். நீங்கள் எடப்பாடிங்கிறது இடைப்பட்ட நபர் தான் எடப்பாடி, சரிங்களா? அடிப்படையில் அவர்கள் சித்தாந்த ரீதியாகவும், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய இந்த சூழ்நிலை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இங்கே எல்லாரும் வந்து குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த வார்த்தை சொல்கிறாரு, விஜயுமே கூட சொல்கிறாரு, இங்கே நடக்கிறது சட்டமன்ற தேர்தல், அது தெரியாமல் ஸ்டாலின் வந்து டெல்லிக்கு இதுக்கும் போட்டின்னு பேசுகிறாரு அப்படின்னு. இது வந்து அவர்கள் அதை திசை திருப்ப பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லோருக்குமே தெரியும், இங்கே மெட்ரோ ரயில் திட்டங்கள் கேட்டாங்க, மதுரைக்கும் கோவைக்கும் கொடுக்காதது யார்? நீட் தடுக்கிறதுக்கு மசோதாவே இவங்க ரெடி பண்ணியாச்சு. இவங்க ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அந்த அரசு மசோதா நிறைவேற்றி நீட்டு விலக்கு மசோதாவை அனுப்பி வச்சாச்சு. அதை வந்து நிராகரிக்கிறாங்க. இதையெல்லாம் பாஜக செய்கிறது. கூடுதலாக நிதி தரம் இருக்குது. மும்மொழி திட்டத்தில் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் 3500 கோடி ரூபாய் கல்வி நிதி தருவேன்னு சொல்லுது. இது அதுபோக ஜல்ஜீவன் திட்டத்துக்கு பணம் கிடையாது. ரயில்வே திட்டங்கள் எதுவுமே சிறப்பு திட்டங்களே கிடையாது. ஒரு சில திட்டங்களுக்கெல்லாம் ₹1 நிதி ஒதுக்குறாங்க. அதாவது ஒரு ரயில் பயணத்துக்கு கூட உதவாது அந்த தொகையெல்லாம். அப்படிப்பட்ட ₹101, ₹1001 அப்படிங்கிற மாதிரி மொய் எழுதுற மாதிரிலாம் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் ₹1 நிதி ஒதுக்கியிருக்காங்களா ஒன்றிய அரசுல இருந்து? ஆமாம், அது ரயில்வே திட்டங்களுக்கு 1001, 101ன்னு சொல்லி அவ்வளவு கம்மியான நிதியெல்லாம் ஒரு ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. 1001 கோடியா இல்ல வெறும் ₹1001. சரிங்களா? இப்படியெல்லாம் வந்து வஞ்சிப்பது. இன்னொன்று கூடுதலாக வந்து சிறுபான்மையினருக்கான அந்த நிதி வந்து வெளிநாட்டில இருந்து வர்றதுக்கு தடை விதிக்கிறாங்க. இது FCR. இதையெல்லாம் வந்து நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி எதுவும் பேசுறது இல்லை. கொண்டு வந்தது காங்கிரஸ். நீங்க அவங்களோட தானே கூட்டணியில இருக்கீங்க? இல்ல. அதாவது இப்ப அந்த 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 சட்டம் வந்தது வந்து காங்கிரஸ் தான். அந்த சட்டத்தை இறுக்க மாற்றியது யார்? இப்ப இன்னைக்கு சட்டத்தை இறுக்கமாக்கியது தான் பிரச்சனை. நீட்டு வந்தது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீட்டில் எங்களுக்கு விலக்கு இருக்கா இல்லையா, அதான் கேள்வி. நீங்கள் நீட்டு உங்களுக்கு வேணுங்கிறீங்க. ஏன் வேணுங்கிறீங்க? இந்த இந்தியா ஒரு பெரிய மாநிலம், எங்கள்கிட்ட வந்து கட்டமைப்பு இல்லை. பிற மாநிலங்களில் போய், அதாவது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு வேணும்னு கேட்கும்போது அவர்களுக்கு இது தேவைப்படலாம். ஜார்க்கண்டில் கட்டமைப்பு இருக்காது, அவர்களுக்கு வேறு மாநிலத்தில் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு தேவைப்படலாம். அந்த மாநிலங்கள் விரும்பும். எங்கள்கிட்ட 26க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. மாநிலத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியை வச்சுட்டு நாங்கள் வந்து பிற மாநிலத்தோட உள்ளே கொண்டாந்து விட்டுட்டு பேமெண்ட்டுக்கு பணத்தை கட்டிட்டு பெட் ஆடுறதுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் விட முடியாது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு வேணும், அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு வேணும், நாம் ஆசைப்படுறோம்.
ஸோ இதுக்கு உள்ள முரண்பாடு தான் நமக்கு நீட்டு வேண்டாங்கிறோம். அப்போ மசோதா வேணும் கொண்டு வரும்போது அதை தடுக்கிறீங்க. இப்போ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சட்டத்தை கொண்டு வருவதுங்கிறது அந்த சட்டத்துக்கு என்ன சரக்கு இருந்துச்சு, இன்றைக்கி என்ன பண்ணிருச்சுறீங்க. ஒரு வருடம் நீங்கள் வந்து உங்கள் அதாவது பணத்துக்கோ அதாவது கல்வி நிறுவனங்களுக்கோ அவர்கள் சொத்துக்களுக்கோ தீர்வை இதெல்லாம் கவனிப்பு செலுத்தாமல் தவற விட்டு விட்டால் அடுத்த நிமிடமே அது வந்து அரசு கைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றி வச்சிருக்கீங்க. சிறுபான்மையினர் கையில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் இதையெல்லாம் இது யாரை பாதிக்கும்? அதைத்தான் வந்து முதல்வர் சொல்கிறாரு, ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இது சிறுபான்மையினருக்கு எதிரானதா? ஆமாம், நேரடி அவர்களை தான் பாதிக்குது. ஆனால் அவர்கள் வச்சிருக்கிற கல்வி நிறுவனங்களில் சிறுபான்மையினர் மட்டும்தான் படிக்கிறாங்களா? கிடையாது. சாதாரண ஏழை எளிய கஷ்டப்பட்ட எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் படிக்கிறாங்க. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் படிக்கிறாங்க. அப்போ இது நேரடியான அடி. இப்போ இவர்கள் சிறுபான்மையினர் மேல் விழுந்த மாதிரி தெரிந்தாலும் பின்னாடி அவர்கள் நடத்துகிற மருத்துவ நிறுவனங்களில் யார் போய் இந்த இலவச உதவிகள்லாம் பெற்று சிகிச்சை பெற்றுக்கிட்டது யார்? இப்போ இதையெல்லாம் வந்து அடித்தட்டு மக்கள் தான். அவர்கள்லாம் யார்? ஜாதியாலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கியவர்கள். வெறுமனே இவர்கள் மத ரீதியாக மட்டும் தாக்குதல் நடத்தவில்லை, சாதிய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய மக்களை ஒடுக்குகிறார்கள்னு சொல்றாரு முதல்வர். இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார். இதை நீங்க எடுத்து வைக்கிறீங்களா? நீங்க பாஜகவுக்கு சேகம் தானே செய்றீங்க, அதை விமர்சனமா வைக்கிறாங்க. இப்போ நீங்க இதை புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். அடிமைங்கிறது வந்து நீங்க இப்படி விட்டுருங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டிடேட்டா இல்லை. திமுக வந்து அந்த இடத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்கள அடிமைன்னு சொல்லும். அதோட பொருள் என்னன்னா, அந்த வேலையை செய்பவர்களை தான் அடிமைன்னு சொல்றதே தவிர எடப்பாடி பழனிசாமி அடிமைன்னு சொல்லலை. ஜெயலலிதா அந்த இடத்துல இருந்து அதை செய்திருந்தால் சொல்லும். ஜெயலலிதா செய்யலையே. ஜெயலலிதா உதய மின் திட்டத்தை ஏற்றுக்கிடலை, எதிர்த்தார். சரிங்களா? அப்போ அதே மாதிரி இவர் கையெழுத்து போட்டார். அதே மாதிரி பல விஷயங்கள், நான் இருக்கிற வரை நீட்டு நுழையக்கூடாது, நீட் விலக்கு வேண்டும்னு சொன்னார். ஆனால் இவர்கள் அதையெல்லாம் மாற்றிட்டாங்க இல்லையா? அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜெயலலிதா அந்த இடத்தில் இருந்தால் அவரை அடிமைன்னு யாரும் சொல்றதில்ல. எடப்பாடியே சொல்றாங்க அப்படின்னா எடப்பாடி அந்த செயலுக்காகத்தான் அந்த விமர்சனமே தவிர எடப்பாடி மேலே தனிப்பட்ட என்ன வாய்க்கா வர தகராறா? ஒருவேளை அப்படி தகராறு பண்ணால் எடப்பாடி விட்டுருவாரா? அப்படி தகராறு அவர் சின்ன அவருடைய குடும்பத்துக்குள்ளேயே நடந்தது, கொலைகேசுக்குள்ளே போயிட்டு வந்தவர். சரிங்களா? அவர் நீங்கள் சாதாரணமாக இடம் போடக்கூடாது. அதையெல்லாம் அவர்கள் விமர்சிக்கிறது இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவருடைய சொந்தக்காரர் ஒருவர் இதே சமூக ஊடகத்தில் வந்து ஒரு பெரிய சேனலில் வந்து உட்கார்ந்து பேசினார். எங்கள் சொந்தக்காரர் தான் அவர், மண்வெட்டியை தூக்கிட்டு அது என்ன குத்துவாளா ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய் அதை இழுத்து விட்டாங்கன்னு சொல்லி அப்படியே பேசினார். அதனுடைய வீடியோ ஆதாரங்கள் இப்பவும் இருக்குது. அதை பற்றியெல்லாம் இவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? தனி மனித குற்றச்சாட்டு இல்லைங்க. விமர்சனம்ங்கிறது பொலிட்டிக்கல் விமர்சனம். நீங்கள் திமுக வைக்கிறதுங்கிறது பொலிட்டிக்கலான விமர்சனம். அது பொலிட்டிக்கலான விமர்சனங்கள் தான். கால தேடி போகிறாரு எடப்பாடி அப்படிங்கிறதுமே பொலிட்டிக்கலான விமர்சனமா? இல்லை, அது அடிமைத்தனத்தை காட்டுகிறது. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் அவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார், அவர் பால் டாயிலுங்கிறாரு. பால் டாயிலுங்கிறது ஒரு அவதூறு. அதுக்கு ஏதாவது நீங்கள் ஆதாரம் இருக்குதா? அவர் சொன்ன அந்த அதாவது அது அப்படி சொல்லியிருந்தா கூட, அப்படி சொல்லிட்டு அது என்ன சொல்கிறாரு தெரியுமா? அப்படியே செத்து ஒழிஞ்சிருந்தா கூட பரவாயில்லங்கிறாரு. உயிரை வாங்குறீங்க உயிரை வாங்குறீங்க அப்படிங்கிறாரு. இது வந்து ஒரு துணை முதல்வருங்க. அவரை போய் நீங்கள் வந்து அப்படியே ஒழிஞ்சு போயிருந்தா பரவாயில்ல, நீங்கள் இப்போ வந்து ஏன் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறது. ஒரு பக்கம் அவர் உங்களை தொல்லை பண்ணுறார், உங்களுடைய என்ன சொல்கிறதுனா உங்களை டார்ச்சர் பண்ணுறாரு. இந்த வடிவேல் சொல்கிறார், படுத்துறாயா அவன் படுத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி எரிச்சலாகி நீங்கள் பேசுகிறீங்க, ரைட்டு. உங்களுக்கு பதிலும் அவர் கொடுக்குறாரு. ஆனால் அவர் கொடுக்கறதுங்கிறது ஒரு விமர்சனம். நான் இது திட்டுறது கிடையாது. அதான் நீங்கள் முதல்ல அவர் முரட்டு அடிமை. நான் வந்து கெட்ட வார்த்தை சொல்லலை, நான் விமர்சனம் தான் வைக்கிறேங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து விமர்சனம் தான். கெட்ட வார்த்தைங்கிறது வேற. எடப்பாடி பழனிசாமி திட்டுவது வேறு, விமர்சனம் பண்ணுவது என்பது வேறு. எடப்பாடியின் செயல்களை அவர்கள் விமர்சிக்கிறாங்க, காலை தேடி போகிறாங்க. நீங்க சொல்றீங்க இவர் சொன்ன அவதூறுக்கு பதில் சொன்ன உதயநிதி ஸ்டாலின் வந்து போட்டோவே காமிச்சு பாருங்க, கீழே ஒருத்தர் படுத்து கிடக்குறாரா, அவர் தான் எடப்பாடி. இதே அவர் ஜெயலலிதா காலில் விழுந்து கிடந்தார், பிறகு சசிகலா காலில் விழுந்தார், அப்புறம் சசிகலா வந்து சிறைக்கு சென்ற பிறகு டிடிவி தினகரன் காலில் விழுந்தார், அப்புறம் டிடிவி காலை வாரி விட்டு ஓபிஎஸ் காலில் விழுந்தார், அப்புறம் ஓபிஎஸ்ஸையும் காலை வாரிட்டு அதுக்கப்புறம் மோடி அமித்ஷா காலில் விழுந்திருக்கிறாருன்னு சொல்றாரு.
வயசுக்கு முதிர்ந்தவங்க கால்ல ஆசீர்வாதம் இது ஆசீர்வாதம் இல்லையே, நம்பகத்தன்மை இல்லாமல் பிறரை ஏமாற்றி முதுகில் குத்தினார்னு சொல்றாரு. இதை நீங்க விட்டுருங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமியை ஒரு எதிரிங்கிற அடிப்படையில், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறதுனால உதயநிதி இப்படி வந்து விமர்சிக்கிறாரு நீங்க வச்சுக்கோங்க. நீங்க துரோகம், நம்பிக்கை, அதாவது நம்பிக்கை துரோகத்துக்கு ஒரு இலக்கணமாக, ஒரு அடையாளமாக, அதுக்கு ஸ்பெல்லிங் யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி தான் சொல்றாரு. துரோகம்ங்கிறதுனுடைய வடிவமே எடப்பாடின்னு சொல்றாரு. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய தன்னை வளர்த்து விட்ட சசிகலாவின் காலை வாரினார், அப்புறம் தன் கூடையே இருந்த டிடிவி தினகரன் காலை வாங்கினார். இதெல்லாம் ஒரு பக்கம். நம்பி வருகிற உங்களோடு ஒரு கூட்டணி வைக்கிற ஒரு கட்சி பிரேமலதா அவர்கள், தேமுதிக, அவருக்கு நான் 5 சீட்டு, அது போக ஒரு நாடாளுமன்ற சீட்டு எம்பின்னு தாரான், அதாவது நியமன எம்பின்னு தாரான் அப்படின்னு சொல்லித்தான் நீங்கள் வந்து மக்களவை எம்பிக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுத்து தான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. 2 எலெக்ஷனில் நாங்கள் ஒத்துக்கிட்டாங்க, 2 தடவையும் எங்களுக்கு கொடுக்கல, 2 வருஷமாக எங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னிச்சு. ஆனால் அவர் அதெல்லாம் நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் செய்யலைங்க, அதெல்லாம் நான் ஒண்ணுமே உத்தரவாதம். 2026 தேர்தலையுமே நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ராஜ்யசபா சீட்டு தரோம். இல்ல 2024 எலெக்ஷன் வருது. எலெக்ஷன்ல கையெழுத்தே போட்டு கொடுத்துருக்காரு. அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு வந்து நியமன எம்பியா பண்ணி கொடுத்துட்றேங்க, அதாவது 2025 சொல்றாரு. இதற்கு எந்த வாய்வழி உத்தரவாதமும் தேவையில்லைங்கிறாரு. இந்த விமர்சனம் முன்னாடியே வந்துருச்சு. நீங்க அப்போ உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருவேளை இவர் பிரேமலதாவுக்கு வந்து நியமன எம்பி ஒன்று கொடுக்கறது உறுதியாக இருந்தால், ராஜ்யசபா கொடுப்பதாக இருந்தால், நீங்கள் அவங்க வெளியில் இருக்கும்போதே சொல்லியிருக்க வேண்டியதானே, 2026 வாங்க கொடுத்துறோன்னு பகிரங்கமாக சொல்ல வேண்டியதானே. அப்படி சொல்லலை, அவர் இழுத்தடிப்பு செய்தார். அதாவது 2 முறை ஏமாற்றி விட்டார். முந்தைய வருஷமே எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தார், தரவில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து கூட்டணி சேர்ந்த ஒரு கட்சிக்கு உத்தரவாதமாக அவங்க சொன்ன வார்த்தையை கூட நிறைவேற்றுவதற்கு ஒரு நாணயம் இல்லாத நபர் தான். நீங்கள் இது இப்படி வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் 3 வருடங்களாக ஏமாற்றிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு பக்கம் ஸ்டாலின் வந்து சேர்ந்து அந்த எலெக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பதவி பிரமாணம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. சுதீஷ் பதவி பிரமாணம் எடுத்து அவர் வந்து எம்பியாவே மாறிட்டார். இப்போ இதைத்தான் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். எது ஒரு நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டினா என்ன? 2 கட்சிகள் வந்து நிற்கிறீங்க, உங்கள் கூட்டணி கட்சிகளுக்கும் உத்தரவாதமாக இருங்க, உண்மையாக இருங்க, உங்களோட நம்பி இருக்கிறவர்களுக்கும் உண்மையாக இருங்க, உங்களை வளர்த்து விட்டவர்களுக்கும் உண்மையாக இருங்க. அப்போ தான் நீங்கள் மக்களுக்கு உண்மையாக இருக்க முடியும். மக்கள் ஒன்றை பார்த்தானுங்க புரிஞ்சுக்கிட முடியும். எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா என்ன ஞாபகம் வரும் அவர் மேலே? அதாவது அதைத்தான் நீங்கள் வந்து அவர் ஃபோட்டோ காமிக்கிறார். அது இழிவு கிடையாது, விமர்சனம் தான். இந்த மாதிரியான விமர்சனம் கூட பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கலாக அவர் வந்து ஒரு நம்பகத்தன்மையற்ற நபர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகத்தான் இதை செய்கிறாங்க. அது கண் முன்னால் இருக்கு இல்லையா? எடப்பாடி பழனிசாமி, நான் தான் சொல்கிறேன், மற்றவர்களெல்லாம் விட்டுருங்க, பெரிய விஷயங்களுக்காக ஒருத்தரை காலி பண்ணாருங்கிறத கூட நான் ஏற்றுக்கிடுறேன். சின்ன விஷயம்னா ஒரு கூட்டணியில் ஒருத்தர் வந்து சேர்ந்துறாங்க, அவங்களுக்கு கூட உத்தரவாதமாக இருக்க முடியாதவர் எப்படி மக்களுக்கு உண்மையாக இருப்பார்? இது விமர்சனம். அப்போ அதனால் இழிவான வாதங்கள்ங்கிறது எடப்பாடி பழனிசாமி வைப்பது தான் இழிவான வாதம். நீங்கள் 2021 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராசா அவர்கள் எங்கள் அம்மாவை வந்து இழிவுபடுத்தி பேசிட்டாருன்னு சொல்லி ஒரு பெரிய அலிகேஷனை உருவாக்கி அதை வந்து வால் போஸ்ட் அடித்து ஓட்டினாருங்க. இப்பவுமே ராசா அவர்களோட ஆடியோ ஒன்று லீக் ஆகி பேசப்பட்டு வருது. அதான் ராசாவை இன்னைக்கு, அதாவது ராசாவை இவங்க கட்டம் கட்டி வச்சிருக்காங்க. பாஜக, அதிமுக, இவங்க 2 பேருக்குமே ராசா மேல என்ன தனிப்பட்ட கோபம்னே தெரியல. மேபி அவருடைய சாதிய பின்புலம் காரணமாக இருக்கலாம். ஏன்னா அதை வச்சுக்கிட்டு தான் எங்கள் வெகுமக்களினுடைய மற்ற ஜாதிக்காரர்களுடைய உணர்வுகளை தூண்ட முடியும்னு அவங்க நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் இதை வந்து ஒரு பர்டிகுலராக 2 எலெக்ஷனுக்கு இது நடக்கிறதுனால நான் கேட்குறேன், இந்த கேள்வி எழுப்புறேன். ஏன்னா 2021 ராசா ஒன்று சரியாக பேசினார். என்ன சொன்னாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் படிப்படியாக வளர்ந்து மிசாவில் கைது செய்யப்பட்டார், அப்புறம் இளைஞரணி செயலாளராக தலைவராக இருந்தார், அதுக்கப்புறம் மேயராக இருந்தார், அப்படி படிப்படியாக எம்எல்ஏ ஆகி இப்போ வந்து முதல்வர் ஆகிருக்கு, அதாவது இந்த இடத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஆகிருக்கிறாரு, இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையிலும் அவர் வந்து திடீர்னு வந்தவர் அப்படிங்கிறதுனால இது வந்து நிறைமாத குழந்தை, இது குறைப்பிரசவ குழந்தைன்னு சொன்னார். இதில் ஏதாவது தப்பு தெரியுதா? ஆனால் எங்கள் அம்மாவை குறை சொல்லிட்டாரு, எங்கள் அம்மாவை இழிவுபடுத்திட்டாரு.
அதாவது எடப்பாடி பழனிசாமி சீக்கிரமா பிறந்துட்டார் வச்சுக்கோங்க, ஓகே. எங்க அம்மாவை இழிவுபடுத்திட்டாருன்னு அது ராசா இப்படி இந்த அர்த்தத்தில் சொல்லுகிறார். இப்படியா சொன்னாரு? இப்போ உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமியினுடைய அம்மாவை இழிவுபடுத்தியது யார்? அதை இழிவுபடுத்தினது மட்டும் இல்லை, தெரு தெருவா போஸ்ட் அடிச்சு ஓட்டினார். ஓகே. அப்போ இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ராசாவினுடைய பேச்சுக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்குது. எடப்பாடி பழனிசாமி தான் அதை பொலிட்டிசைஸ் பண்ணாரு. ஒரு அவமானத்தை அதை வந்து அப்படியே பொலிட்டிக்கல் காரணமாக, அதுவும் தனக்கான ஒரு மைலேஜ் ஏற்றுவதற்காக பயன்படுத்திய ஒரு ஒரு அயோக்கியத்தனத்தை செஞ்சவர் இந்த எடப்பாடி பழனிசாமி. இல்ல, ஆனா அந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாயியா இருந்து கிளை செயலாளரா இருந்து இப்ப அதிமுகவுல இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறாரு. நீங்க வந்து எப்படி வந்து அப்போ அது 2021 எலெக்ஷன்ல அந்த இது வைக்கும்போது நான் ஒரு கிளை செயலாளராக இருந்தேன். நான் வந்து ஜெயலலிதாவுக்கு மன்றம் அமைத்தேன், நான் வந்து படிப்படியா வந்தேன். இது விளக்கம் சொல்ல வேண்டியது. நான் உண்மையிலே வந்தவன் தான், நான் தான் உண்மையிலே விவசாயியா வந்தேன். இது நீங்க அப்போ சொல்லியிருந்தீங்கன்னா அது விளக்கம். இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒரு விவசாயியாக இருந்த நீங்கள் தான் வந்து விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் எடுத்தீங்க, சரிங்களா? அதனால விவசாயியாக இருப்பது, அதாவது விவசாயியாக இருந்தாராங்கிறது ரெண்டாவது கேள்வி. அது உண்மையிலேயே அவர் எவ்வளவு விவசாயம் பண்ணாரு, விவசாயம் தான் பண்ணாரு, அவர் வெள்ளமண்டி வச்சிருந்தாரு, அதுல கமிஷன் அடிச்சு வளர்ந்தாருங்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர விவசாயம் பண்ணதுக்கான ஆதாரங்கள்லாம் இல்லை, சரிங்களா? ஒருவேளை அது என்னதான் இருந்தாலும் விவசாயிகளாக இருப்பதனாலேயே ஒரு தனி கிரெடிபிலிட்டி வந்துடுறது கிடையாது. விவசாயிகள் விவசாயிக்கு உதவுவார்கள் கிடையாது. ஆட்சிங்கிறது விவசாயிகளுக்கு உகந்ததாக இருக்கணுமே தவிர விவசாயியால் தான் நடத்த பண்ணணும் கிடையாது. அப்படின்னா டாக்டர்கள்லாம் நல்லா இருக்கணும், அதாவது டாக்டர்களை வளர்க்கணும்னா டாக்டர் தான் ஆட்சி பண்ணணும், சரிங்களா? இப்போ ஒவ்வொரு துறைக்கும் சார்ந்தவர்கள் தான் ஆட்சி பண்ணணும் ஏதாவது கட்டாயம் இருக்குது, அப்படிலாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இதை அதை வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, தன்னை ஒரு அடிமட்டத்திலிருந்து வளர்ந்து வந்தவனு சொல்றது நியாயம். ஆனால் அதை வந்து எங்கள் அம்மாவை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொன்னது இருக்கு இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட அவதூறுகளை பரப்புறார். இன்னும் கூடுதலாக இன்னைக்கு முந்தான சொல்லியிருக்கிறார், அவங்களுக்கு காமராஜருக்கு இடம் தர மறுத்தவர்கள் மெரினாவில், அதாவது தந்தையை சிறையில் வைத்திருந்தாருன்னு சொல்லி கருணாநிதி அவர்களை சிறையில் வைத்திருந்தாருன்னு அலிகேஷன் வைக்கிறாரு. இது அந்த ஆடியோவை காரணம் காட்டுறாரு. முதல்ல அந்த ஆடியோ உண்மைதானா, அதுக்கு பொய்ன்னு சொல்லி ஆராசா சொல்றாரு. அதுவே விசாரிக்கப்பட வேண்டியது. சரி, இந்த ஆடியோவை வச்சுக்கிட்டு நீங்க கேள்வி கேட்கறதா இருந்தாலும் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது என்ன நடந்துச்சுங்கிறதுக்கான வீடியோ ஆதாரங்கள் அப்படியே இருக்குது. ஸ்டாலின் அதுக்கு பதிலே சொல்றாரு, அவர் எங்களுடைய தகப்பன்கிறதுக்காக மட்டும் இல்ல, ஒரு கட்சி இயக்கத்தினுடைய தலைவர், கோடிக்கணக்கான தொண்டர்களின் தலைவர்ங்கிற அடிப்படையில் தான் நான் அவரை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான வீடியோக்கள் இருக்குது. கலைஞர் அவர்களுக்கு முரசொலி பத்திரிகையை எடுத்து திருப்பி காட்டுறது, கலைஞர் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பேர குழந்தைகள் பிள்ளைகள் வந்து பேசுறது, நடனமாடி காட்டுறது, கட்சிக்காரர்கள் ஒவ்வொருத்தரும் போய் பார்க்குறது எல்லாம் நடந்துச்சு. ஜெயலலிதாவுக்கு ஏதாவது இருக்குதா? சரிங்களா? செப்டம்பர் 23ஆம் தேதி 2016 அவங்க உள்ள வந்து அனுமதிக்கப்படுறாங்க. 75 நாள் என்ன நடந்துச்சு? ஏதாவது உண்டா? சசிகலாவும் அதை வெளியில் சொல்லலை, அதை வந்து அவ்வளோ பகிரங்கமாக மறைச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து அப்பல்லோ மருத்துவமனைக்குள் இருக்கிற 8 சிசிடிவி கேமராக்களும் அகற்றப்பட்டிருக்குது. இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு, நான் என்ன சொல்கிறேன், உங்கள் கட்சி தலைவிக்கு அவருடைய இறுதி காலம் எவ்வளவு மோசமாக இருந்தது, அதை பற்றி ஏன் வெளியில் சொல்லலை, ஏன் இந்த மக்களுக்கு யாருக்கும் தெரியாது, ஏன் மறைக்கப்பட்டது, இதை பற்றிலாம் பேசுறதுக்கு இல்லை. கலைஞர் சிறையில் இருந்தாரா? நான் என்ன கேட்குறேன், சிறையை விட மோசமான மர்மமான முறையிலாம் இருந்தாங்க ஜெயலலிதா, இது நாட்டுக்கே தெரியுமே. கலைஞர் எப்படி இருந்தாருன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, வீடியோக்கள் இருக்குது. அப்போ விமர்சனங்களை ரொம்ப இழிவாக வைக்கிறார். ஜெயலலிதாவின் சாவில் மர்மம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுல அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதில் திமுக கூட நடவடிக்கை எடுக்கல. இது ஆமாம், கமிஷன் அமைச்சிருந்தாங்க இல்லையா, நம்ம ஆறுமுகசாமி கமிஷனுடைய விசாரணை அறிக்கையின் பேரில் நடவடிக்கை எடுத்துக்கணும். குறிப்பாக வந்து விஜயபாஸ்கர் மீதும் சசிகலா மீதும் ராதாகிருஷ்ணன் மீது எல்லார் மீதுமான இது இருக்குது, அலிகேஷன்ஸு. அதையெல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லையா? அதையெல்லாம் இவர்கள் செய்யலை. அதனால தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையிலேயே கொடநாடு கொலைகேஸ்லையும் இந்த ஜெயலலிதா மரணத்தையும் இவர்கள் சரியாக செய்து முடித்திருந்தால் திமுக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை.
அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. Okay, இது திமுக மேல ஒரு தவறு இருக்கு அப்படின்னு ஆமா, அவங்க விட்டது தப்பு. நான் என்ன சொல்றேன், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவரெல்லாம் நாம இவ்வளவு நெருக்கடி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க என்ன முடிவெடுத்தாங்களோ தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த நடவடிக்கை என்பது, அதாவது இப்படி விட்டது என்பது தப்பு. அதனால தான் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. இல்ல, இந்த இழிவான விமர்சனங்களை தாண்டி ஒரு சில அரசியல் விமர்சனங்களையுமே வச்சிருக்காரு. 2G ஊழல் செஞ்சது திமுக தான், இதனால வந்து டெல்லி பக்கமே போக முடியல, நம்ம கரவேஷ்டியை பார்த்தாலே அவங்க வந்து ஒரு மாதிரி பாக்குறாங்க, அந்த அளவுக்கு காத்துல கூட ஊழல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை மறுபடியும் வச்சிருக்காரு. அதாவது என்ன சொல்றதுன்னா, 2G ஊழல் அப்படிங்கிறது ஒரு பொய். அது வந்து ஒரு ஊழல், அது வந்து நடக்கவே இல்லை. நீங்க அது தீர்ப்பே வந்துருச்சு. என்ன சொல்லிட்டாங்க, அதுபடி ஒன்று நடக்கவே இல்லை. ஒரு ஊக அடிப்படையில் இது இவ்வளோ வித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை கற்பனையை கட்டி விட்டு கடைசியில் நீங்கள் அந்த வினோத் ராயா அவர் தான் அந்த அதை வந்து ஊதி பெருக்கி வெளியில் கொண்டு வந்த அவரே கடைசியில் மன்னிப்பு கேட்டுட்டு அதோட முடிச்சுக்கிட்டாங்க. இதுதான் நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குது? அதாவது என்னன்னா, பாஜக எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் ஊழல் அப்படிங்கிற ஒன்றை தூக்கி கொண்டாந்து யாரெல்லாம் எதிர்க்கட்சி அவங்க மேலே வைக்கும். அப்படி ஒரு கரையை, ஏன்னா அவர்கள் செய்யாத ஊழலே கிடையாது. நீங்கள் துவாரகா ரோடு போட்டதற்கு இல்லையா, அந்த சாலை, அது வந்து தங்கத்தில் இழைச்சி போட்டிருந்தாலும் அவ்வளோ போட்டிருக்க முடியாது. ஒரு கிலோமீட்டருக்கு 250 கோடி ரூபாய் பில் எழுதி வச்சுருக்காங்க. சரிங்களா? அந்த தேசிய நெடுஞ்சாலை போட்டது, அந்த எங்கள் ஆக்ராவில் இதுக்கு சரி டெல்லியில் போடப்பட்ட சாலைக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 250 கோடி ரூபாய் பில் எழுதியிருக்காங்க. அது சிஏஜி அறிக்கையில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் இவர்கள் ஊழல் செய்ததாக முழுவதுமாக இருக்குது. அதில் தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இது போக பல்வேறு ஊழல்கள் இவர்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. இதை பற்றியெல்லாம் அவர்கள் யாரும் பேச மாட்டாங்க. நான் இன்னும் சொல்கிறேன், 5G வந்துச்சுல, 5G யாருக்கு ஒதுக்குனாங்க, எவ்வளோக்கு ஒதுக்கப்பட்டுச்சு, எவ்வளோக்கு கொடுக்கப்பட்டுச்சு, ஏதாவது டிரான்ஸ்பரன்சி இருக்கா? 2Gங்கிறது அப்போ அவ்வளோ பெருசுன்னு சொன்னால் 5G குறித்து என்ன? பிஎஸ்என்எல் நிறுவனம் ஏன் 5Gயில் இன்னைக்கு வரலும் அது மேலே வரல? அது அரசு நிறுவனம் தானே. இன்னைக்கு நீங்கள் வந்து தேசத்தை தூக்கி நிறுத்துக்கிறது பிறந்த ஒரு தெய்வ பிறவி தானே நான் பாஜகவை சொல்கிறேன். அப்போ அதெல்லாம் எவ்வளவு ஏமாற்று வேலை பாருங்கள். 2Gயில் பெரிய ஏன்னா 2Gயில் தான் நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆராசாவும் அதற்கு இவர் நம்ம தயாநிதி மாறனும் இருக்கிற காலகட்டங்களில் தான் பிஎஸ்என்எல்லே கொஞ்சம் உயிர் பெற்றுச்சு. பிஎஸ்என்எல்ல ஒன் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டாந்தாங்க, இந்தியா முழுவதும் உருவாகி பேசலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் 2 பேரும் தான், அவங்க இருக்கிற காலகட்டம் தான். அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல்லுக்கு ஒரு மூச்சே கிடையாது. பிஎஸ்என்எல் அடித்து உடைச்சி காணாமல் பண்ணது இந்த பாஜக அரசு. இன்னைக்கு அவங்க எங்கே இருக்காங்க சொல்லுங்கள்? அதுக்கு காரணம் யார்? இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது பிஎஸ்என்எல், இது ரிலையன்ஸ், அம்பானி, அப்புறம் ஏர்டெல், இப்படி ஒரு 4-5 முதலாளிகள், பாரத், மிட்டல், இவர்களை தவிர வேறு யார் கையிலையுமே கிடையாது. இது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ராசா அன்னைக்கு வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்டுங்கிற அந்த இதை உருவாக்குனார். சரிங்களா? அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு பிரச்சனையே கிடையாது, அது நடக்கவே இல்லை. ஆனாலும் அதுதான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை விட பெரிய பிரச்சனைகள், இந்த 5G அலைக்கற்றை பற்றி யாருமே பேசலை. எத்தனை பேருக்கு ஒதுக்கப்பட்டது, என்ன நடந்துச்சு யாருக்கும் தெரியாது. அப்போது இவர்கள் ஊழல்களை சட்ட ரீதியாக என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது, கமுக்கமாக முடிச்சிடுறாங்க. பல்வேறு துறைமுகங்கள் விற்கப்பட்டு விட்டது, வாடகைக்கு கொடுத்தாச்சு, ஏர்போர்ட்டை எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, எதற்கும் கணக்கு கிடையாது. ஸோ இதுதான் பாஜகவினுடைய இது. அதை பின்பற்றி இந்த எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். இல்லை, 2G வழக்குக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே இப்போ நமக்கு சொத்து வரி வந்து உயர்த்தினது திமுக தானே, வருஷத்துக்கு 6% உயர்த்தப்படும் அப்படின்னு சொன்னதுமே திமுக அரசு தானே. இது ஒரு ஆதாரமுள்ள குற்றச்சாட்டு. அதாவது சொத்து வரி விவகாரத்தில் ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு நம்ம வளர்ந்த ஒரு ஸ்டேட்டோட எக்கனாமி இருக்கு இல்லையா, அதோட அந்த ப்ராப்பர்ட்டிகளை எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு அதோட வேல்யூ கூடணும் அப்படின்னா சொத்துக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு வரி விதிக்கணுங்கிறது ஒரு நாம்ஸ். சரிங்களா? இதெல்லாம் வந்து வளர்ச்சி சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் அதை பின்பற்றி தான் இவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒன்று. இன்னொன்று, மின்சார விலை உயர்த்தமாக இருந்தாலும் சரி, அல்லது சொத்து வரி உயர்வாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் அரசு செய்ய வேண்டிய நிர்பந்தம் வருவது பாஜகவின் வரி பகிர்வு குறைந்ததற்கு தான் காரணம்.
நீங்கள் வந்து அவங்க செஸ்ஸுங்கிற பேரில் பல்வேறு வரிகளை அதாவது செஸ்ஸுங்கிற வரியை விதித்து அதை வந்து அப்படியே அள்ளிட்டு போயிடுறாங்க. அதில் எந்த பகிர்மானமும் கிடையாது. அதுபோக 40% பகிர்மானம் தான் மொத்த ஜிஎஸ்டியிலே கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாடு அதாவது மாநிலத்துக்கான உரிமைகள் பறிக்கப்படுகிறது அப்படிங்கிற இடத்தில் அவர்கள் அதை சரிகட்டுவதற்கு சில விஷயங்களை செய்கிறார்கள். ஆனாலும் சொத்து வரி விவகாரத்தில் அது மட்டும் காரணம் அல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எடப்பாடி பழனிசாமி வந்து அதாவது ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த தகுதியை இழந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் வந்து முதல்வர் அதற்கு பதில் சொல்கிறது இல்லை. ஏன்னா அதற்கான அந்த தகுதி இல்லைங்கிறத அவர் கன்சிடர் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு விமர்சனமாக பேசலாம். அவர் வந்து இப்போ சங்கின்னு ஒரு வார்த்தை சொன்னார், இவர் உடனே நீங்களும் சங்கி தான் அப்படின்னு சொன்னார். சங்கின்னு சொல்கிறதுக்கு காரணம்னா நீங்கள் அவர்களோடு உறவில் இருக்கிறீர்கள், கூட்டணியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் முன்னாடி கூட்டணியில் இருந்தீங்க, அவங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு வச்சுட்டு இருந்தாங்கங்கிறது நமக்கு தெரியும். அது போக அவர்கள் இருந்த காலகட்டத்தில் வேறு எந்த என்ன சொல்கிறதுனா தமிழ்நாட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளும் நடக்காமல் பார்த்துக்கிட்டாங்க. கூடுதலான முன்னேற்றங்கள் நடந்துச்சு. குறிப்பாக டைட்டில் பார்க்கெல்லாம் வந்தது அந்த காலகட்டத்தில் தான். அவ்வளவு அதிகமான சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இதை வந்து சமன் செஞ்சார். நானும் சங்கி நீங்களும் சங்கி, எது எப்படியோ 2 பேரும் சேர்ந்து சங்கிங்கிறது கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சங்கின்னு சொல்லி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திக்கலாம். அப்படின்னா என்ன? அவர்கள் சங்க பரிவார அமைப்புகளோடு தொடர்புடையவர்கள், ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இயங்குறவங்க அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அதை இவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்றதுனால இப்போ எடப்பாடியே வந்து அதை ஒரு இழிவு, அதை வந்து கெட்ட வார்த்தைங்கிற அளவில் அதை அங்கீகரிக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் இப்படி தரங்கட்டு பேசுகிறார் அப்படின்னா, களத்தில் அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவு காத்திருக்கிறது. ஒரு பக்கம் டிடிவி தினகரன் வந்து அவர் கூட்டணியிலே இருந்தாலும் கூட சசிகலா தனியாக கட்சி ஆரம்பித்து தென் பகுதியிலெல்லாம் அவர் பெரிய அளவில் வாக்குகளை பிரிப்பார். ஓபிஎஸ் அவருடைய பங்குக்கு அது வந்து திமுகவுக்கு அது வந்து சேர்ந்துடும், அது வந்துடுது. அப்போது அதிமுக வாக்குகளில் தென் மாவட்டங்களில் ஒரு பகுதி திமுகவுக்கு வருது, ஒரு பகுதி இங்கே போயிடும். அப்போது எடப்பாடிக்கான இது வீக் ஆகுது. அதே மாதிரி கொங்கு மண்டலத்திலையுமே வந்து அண்ணாமலை இப்போது என்டிஏ கூட்டணியில் பெரிய விரக்தியில் இருக்கிறார். அவருக்கு சீட்டும் கிடையாது. அவருக்கு அவர் வந்து சுற்றுப்பயணம் போகிறேன் அப்படிங்கிறாரு. உள்ளடி வேலைகளை அவர் செய்ய போகிறார். ஸோ இது வந்து எஸ்பி வேலுமணிக்கு அவர்களுக்கு வந்து பெரிய நெருக்கடி. அண்ணாமலை எப்படியாவது கூல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் ஓடிக்கிட்டு இருக்குது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே கொங்கு மண்டலத்திலும் இவர்கள் அடி வாங்குகிறார்கள். கூடுதலாக செந்தில் பாலாஜி அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார். வடக்கே வந்து வன்னியர் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா மகன் பிரச்சனை. திமுகவுக்கு பொதுவாகவே வன்னியர்கள் அதிகமான அளவில் வாக்கு செலுத்துகிறார்கள். அதனால தான் 2021 அதிக இடங்களை வென்றிருக்கிறாங்க. அது போக ஒன்றாக இருந்த பாமக இன்னைக்கு 2ஆக ஸ்பிளிட் ஆகிருக்குது. அதனால அந்த வாக்குகளும் பிரியுது. அதனால ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று இருந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு ஒன்று இருந்தாலும் கூட அதை பிரிப்பதற்கு இன்றைக்கு வெவ்வேறு கட்சிகளும் வந்து நிற்கிறது. விஜயும் நிற்கிறாரு. அதனால எடப்பாடி பழனிசாமி இங்கே 2வது இடம் இல்லை 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விடுவோமோங்கிற அச்சத்தில் கடுமையான வார்த்தை, அதாவது என்ன சொல்றதுன்னா பொலிட்டிக்கலா இல்லாத தனி மனித விமர்சனங்களை வைக்கிறார் அப்படிங்கிறது. நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றிங்க.